கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஆண்டு மிகவும் ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் கேட்கலாம், நாங்கள் கர்த்தரை தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். காலங்காலமாக 10 வருடங்களாக 15 வருடங்களாக ஏன் 20-25 வருடங்களாக நாங்கள் இந்த கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையும் காணவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு கேள்வி தோன்றலாம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாருங்க பிரியமான தேவச்சனமே, வார்த்தை தான். தேவனுடைய காரியம், தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அது உண்மை உள்ள வார்த்தை, அது அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தை, அது புடமிடப்பட்ட வார்த்தை என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நடைபெறலை அப்படின்னு சொன்னால் அது காரணம் என்ன? நான் கூட சிந்தித்து பார்க்கிறேன். 2019 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம். நாம் அநேக ஜெபங்களை குடும்பத்தில் ஜெபித்திருக்கிறோம். என் பிள்ளை ஒரு நல்ல விஞ்ஞானியாக வர வேண்டும், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு மருத்துவராக வர வேண்டும், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு தொழில் அதிபராக வர வேண்டும், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு என்ஜினியராக வர வேண்டும். இப்படியெல்லாம் நாம் ஜெபித்திருக்கிறோம். நாம் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு என்ன ஒரு குறை என்றால், நல்ல குணம் படைத்த மனிதர்களை காண்பதுதான் மிகவும் அரிதாக இருக்கிறது. அதுதான் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இந்த 2019 பல முன்னேற்றங்கள் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்கள் வந்தாலும் மனித நேயத்தை, மனித குணநலன்களோடு கூட நல்ல மனிதர்களை காண்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. ஒரு சிலர் தான் பார்க்க முடிகிறது. உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாக்ரட்டிஸ் என்ற கிரேக்க அறிஞன் பட்ட பகலில் தன்னுடைய கரத்தில் விளக்கை கொளுத்தி கொண்டு வந்தாராம். எல்லாரும் கேட்டார்களாம், என்ன பட்ட பகலில் விளக்கை கொளுத்தி வருகிறீர்கள் என்று. நான் மனிதர்களை தேடுகிறேன் என்று அவர் சொன்னாராம். இப்படித்தான் மனிதர்கள் இல்லை, விஞ்ஞானம் பெருகி இருக்கிறது. ஆனால் ஆக்க சக்திக்காக அல்ல, அழிவின் சக்திக்கே அது அதிகமாக பயன்படுகிறது. மருத்துவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் மருத்துவத்துறையில் எவ்வளவு மருத்துவர்கள் பெருகிறார்களோ அதை காட்டிலும் அதிகமான நோயாளிகள் இன்றைக்கு காணப்படுகிறது. காரணம் என்ன? சமீபத்தில் கூட ஒரு சரியான முறையில் இரத்தத்தை பரிசோதித்து ஏற்றாதபடியினால ஒரு வாலிப பெண்ணுக்குள்ளாக அந்த எய்ட்ஸ் இரத்தம் பாய்ச்சப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இன்னும் எத்தனையோ பொறியாளர்கள், என்ஜினியர்ஸ் பண ஆசையினால் வீடுகள் சரியாக கட்டாமல், அந்த வீடு ஸ்ட்ராங்காக இல்லாமல் எத்தனையோ இடிக்கப்படுகிற காரியங்கள். பெரும் பணக்காரர்கள், இந்தியாவில் இருக்கிற பெரும் பணக்காரர்கள் கூட பேங்க்கில் அதிகமாக பணத்தை வாங்கிவிட்டு இங்கே வாழாமல் வெளிநாட்டில் போய் வாழ்ந்து இருக்கிற அவல நிலை. அரசியல்வாதிகள் கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலை, நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறது. ஆனால் நல்ல மனிதர்களை காண முடியவில்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதை குறித்து இன்றைக்கு நாம் தியானம் செய்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், தேவனை தேடுகின்ற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் உற்று பார்க்கிறாராம்.
சங்கீதம் 53:2 அதே வார்த்தை வந்திருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். ஆக உணர்வுள்ள மனிதன் இருக்கிறானா? நாம் எப்படி தேடுகிறோம்? ஆண்டவரை தேடுகிறோம், ஆனால் நாம் எப்படி தேடுகிறோம்? அதுதான் இன்றைக்கு நாம் தேட வேண்டிய முதத்தில் தேடும்போது தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தில் 17 to 31 வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு இடத்துல போய்கொண்டே இருக்கிறார். ஒரு செல்வந்தனான ஒரு வாலிபன் அங்கே வருகிறான். அவன் வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, எங்கள் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நல்ல போதகரே என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை ஒரு மானிட போதகராக அவன் நினைத்து, ஒரு சாதாரண மனிதன்தான் என்று அவன் நினைத்து, இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் தான் ஒரு நல்லவன், தான் ஒரு பரிசேயன், தான் சிறு பிராயத்திலிருந்தே நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவன், ஆகவே நான் நல்லவன் என்ற எண்ணத்திலே, நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அங்கே நாம் அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது அவன் மிகப்பெரிய பணக்காரன். இதே சம்பவத்தை மத்தேயு 19 நாம் வாசிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய பணக்காரன், உலகத்தில் அவன் தேவையான எல்லா ஆஸ்திகளை சம்பாதித்து விட்டான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு தேடல் இருக்கிறது, ஒரு இரட்சிப்பு அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இயேசுவின் இடத்தில் வந்து இதை கேட்கிறான். நல்லவனாக இருக்கிற அவனுக்கு, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற அவனுக்கு ஒரு காரியம் தேவையாயிருக்கிறது, அது இரட்சிப்பு. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ இவன் சொல்றான், இதெல்லாம் என் சிறு பிராயம் முதலே நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆக ஒரு நல்ல நன்மைகளை செய்கிறான், நல்ல கிரியைகளை செய்கிறான். ஆனால் இந்த நல்ல கிரியைகளினாலே நித்திய ஜீவனுக்குள்ளாக போய்விட முடியாது. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. ஒரு இடத்துல போய் இருக்கும்போது அங்கே ஒரு ஆயக்காரன் வருகிறான், அங்கே ஒரு பரிசேயனும் வருகிறான். அந்த பரிசேயன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது, நான் விபச்சாரக்காரன் அல்ல, நான் அயோக்கியனான காரியத்தை செய்யறதில்லை, நான் வந்து ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் இந்த ஆயக்காரனை போல இல்லை அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆனால் ஒரு பாவியாகிய ஆயக்காரனோ, ஆண்டவரே, உமது சமூகத்தில் நிற்பதற்கு கூட நான் தகுதியற்றவன், பாவியாகிய என் மேல் நீர் கிருபையாய் இரும் என்று சொல்லும்போது, பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக எண்ணப்பட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஒரு மனிதன் செய்கிற நல்ல காரியங்கள் மாத்திரம் தேவனிடத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடாது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஏசாயாவின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் தீட்டாய் காணப்படுகிறது, நம்முடைய கிரியைகள் எல்லாம் குப்பையாய் காணப்படுகிறது என்று ஏசாயா எழுதுகிறார். அப்ப மார்க்கில் பார்க்கிறோம், தீட்டு என்றால் என்ன? மார்க் 7வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களில் மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிற தீட்டு, விபச்சாரம், கொலைபாதகம், எண்ணம், கபடு, அயோக்கியத்தனம், எத்தனையோ காரியங்களை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். ஆக ஒரு மனிதன் நற்கிரியை செய்வதனால் நித்திய ஜீவனை பெற்றுவிட முடியாது. ஆனால் அவன் இயேசுவின் இடத்துல வர வேண்டும். இவன் சொன்னா, எங்கள் நல்ல போதகரே, நான் இதெல்லாம் செய்யணும். அப்போ ஆண்டவர் அழகா சொன்னார், 19வது அதிகாரம் மத்தேயு 19வது வசனத்தில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு அன்பு இந்த உலகத்தில் தேவைப்படுகிறது. ஒரு நல்ல குணாதிசயம் மிக்க ஒரு மனிதன் உருவாக வேண்டும். இன்றைக்கு அன்பு தணிந்து போனனால தான் பவுலடியார் கூட சொல்கிறார், எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் விற்று அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அதே பவுல் சொல்றாரு, என்னிடத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறது இல்லை என்றாரு. ஆக அவ்வளோ பெரிய தேவ மனுஷனே தன் நன்மை வாசமா இருக்குன்னு நான் எண்ணலை அப்படின்னு சொல்றாரு. அதே பவுல் சொல்றாரு, எனக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் வித்தாலும் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா ஒன்றும் இல்லை.
பிரியமான தேவ மக்களே, இந்த அன்பை நம்ம எங்கே பார்க்க முடியும்னு சொன்னால், அன்பை பற்றி ஒரு சாப்டரே பவுலடியார் எழுதியிருக்கிறாரு. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முழுவதும் அன்பை குறித்து அழகான ஒரு சாப்டர் கொடுத்திருக்கிறார். ஆனால் பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் அன்புக்காக ஒரு நல்ல கன்க்ளூஷனை கொடுத்திருக்கிறார். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வசனமாக காணப்பட்டது. அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு நினையாது. பார்த்தீங்களா? அன்பு பிறருக்கு பொல்லாங்கு நினைக்காதான். அப்போ அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுதலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வச்சு பார்க்குறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது மனுக்குலத்தை மீட்பதற்காக வந்தார். ஆகவே தான் யார் அவங்கள அடித்தாரோ, எந்த மனுஷன் இயேசுசாமியை அடித்தாங்களோ அந்த மனுஷர்களை தேவன் மன்னித்தார். 2 பக்கம் கள்ளன் இருக்கான். அந்த கள்ளன் வந்து கேட்குறான், இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் என்ன நினச்சிக்கோன்னு. எப்பா வாப்பா, என்ன அன்பு பாருங்க, மனம் திரும்பி வந்துட்டா, ரைட் எடுத்துக்கோப்பா. அவங்க அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு, சீசனை கனெக்ட் பண்ணி வைக்கிறாரு, எத்தனையோ காரியங்களை அவர் தான் கஷ்டப்படுகிற நேரத்தில் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். எல்லா ஜனங்களும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து அநேக ஜனங்களுக்கு மீட்டுக்கொள்ளும்படி வந்த அந்த இயேசு தான் மிகப்பெரிய அன்பு. ஆக அந்த ஆண்டவர் சொன்னார், அந்த வாலிபன்ட்ட அன்பு கூர்ந்து சொன்னார், உனக்கு உண்டானதை நீ விற்று தரித்திரருக்கு கொடு. நிறைய பொக்கிஷம் வச்சிருந்தான், அதை விற்று நீ தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வைங்கள், அங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதில்லைன்னு சொல்லி. நல்ல கிரியைகளை செய்யுங்கப்பா, ஆனால் உன் பொருளை விற்று செய்யணும் போது இந்த வாலிபனுக்கு விற்க முடியலை, மனசு வரலை. அவன் அங்கே வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உடையவனாக இருந்தனால துக்கத்தோடு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னு சொன்னால், இயேசுவை விசுவாசிக்கலை, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறான். நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் முழுமையாக கடைபிடிக்க முடியாது. ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையும் ஒரு மனுஷன் கடைபிடிக்க முடியாது. அது எங்கே பார்க்குறோம்னா, யாக்கோபு 2வது அதிகாரம் 11, 12 வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஒரு காரியத்தில் நம்ம தவறிவிட்டாலும் கூட அந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தின் முடிவாக யார் இருக்கிறான்னா இயேசு தான் இருக்கிறார். அப்போ அந்த இயேசு கிட்ட வரும்போது இயேசுவுக்கு முழுமையாக கீழ்ப்படிய இந்த வாலிபனுக்கு முடியவில்லை. தன்னுடைய பணத்தை கொடுக்கிறான், அவன் நற்கிரியைகளை செய்கிறான், தன்னை நல்லவன் என்று சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் இயேசு சொன்ன ஒரு காரியம், உனக்கு உண்டானதை விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும்போது இயேசுவின் பேரிலே இவனுக்கு விசுவாசம் வரவில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கே நியாயப்பிரமாணம் இயேசுவின் இடத்துல கொண்டு போகிற ஒரு யுத்தியாய் காணப்படுகிறது. ஆனால் விசுவாசம் வரும்போது தான் ரட்சிப்பு வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே நியாயப்பிரமாணத்துக்கு வர்றான், நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், நான் இயேசு கிட்ட தான் வர முடியாது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. இயேசுவை விசுவாசிக்கணும், ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ போய் விற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சிலுவையை தூக்கி என் பின்னால் வான்னு சொல்கிறார். அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இதை கேட்ட சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார் சீஷர்கள்ட்ட, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது குடும்பத்தையாவது இழந்தவன் இம்மையில் 100 மறுமையில் நித்திய ஜீவனையும் பெறுவான் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம கொடுக்க முடியலை. வசனம் என்ன சொல்லுது? பெற நினைக்கிறவன் இழந்து போவான், தன்னை இழக்க நினைக்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆண்டவருக்காக இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் விரும்புகிற சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும். அவர் நம்மோடு அதிக நேரம் இடைபட விரும்பினால் நம் நேரத்தை கொடுக்க வேண்டும். அவர் நம் மூலமாக பிறரை ஆசீர்வதிக்க விரும்பினால் நமக்கு உண்டான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வேண்டும். நம் மூலமாக பிறரை அவர் ஆசீர்வதிக்க விரும்பினால் நம்முடைய ஜெபத்தை மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படியாக ஆண்டவருக்காக ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போதுதான் கர்த்தரை நாம் நமக்குள்ளாக தேடுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை எங்கே போய் தேடுவீங்க? நீங்கள் நிறைய பேருக்கு தெரியலை, அவர் எங்கேயும் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக இல்லை, அது அங்கே என்றும் இங்கே என்றும் சொல்வதற்கு ஏதுமில்லை, அது உங்களுக்குள்ளே இருக்குது.
அப்ப இயேசுவை நான் தேடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா கர்த்தரை எங்க தேடணும்? நமக்குள்ள தேடணும். நமக்குள்ள தேடும்போது தான் அங்கே சமாதானம், நமக்குள்ள தேடும்போது அங்க கிருபை பெருகும், நமக்குள்ள தேடும்போது தான் அங்க ஆசீர்வாதம் வரும். நமக்குள்ள தேடும்போது தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோபப்படுன்னு சொல்லலை. ஒருத்தன் உன் அங்கேயே கேட்டா உன் வஸ்திரத்தை கொடுனாரு. ஒரு கன்னத்தில் ஒருத்தன் உன்னை அடித்தா இன்னொரு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னார். அப்போ இது இன்னைக்கு முடியுமா? இது இன்னைக்கு சாத்தியமா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஒருவேளை நம்ம கேட்கலாம், என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? இதை விட படுமோசமான காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். பிறந்து 2 வயசாக இருக்கும் போதே ஏரோது கொல்றதுக்காக ஆர்டர் போட்டாங்க. இயேசுவை கொல்லணும்னு சொல்லி அப்பமே 2 வயசுலேயே ஆர்டர் போட்டாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொடுங்கோல் மன்னர்கள் அந்த நாட்களிலே ஆளுகை செய்தார்கள். எப்படிப்பட்ட கொடிய ஜனங்கள் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடும் போது, பிறரோடு சமாதானமாக இருக்க நாம வாஞ்சிக்கும் போது, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடுகிறோமோ அதை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வசனம் அழகாய் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாம் சரியான விதத்தில் நாம் தேடும்போது, ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் சிந்தையில் தேடுங்க. எப்படியாகிலும் வாழ்ந்துடலாம். யாரை ஏமாற்றியாவது, எப்படி பொய் சொல்லியாவது, எந்த விதத்திலாவது பணத்தை சேர்த்து வாழ்ந்து விடலாம் என்றால் அதுவல்ல. யாரையாவது குற்றப்படுத்தி, யாரையாவது கஷ்டப்படுத்தி, நமக்குரிய நேரிய முறையில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே நாம் செய்யும்படி நம்மை நாம் அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்மளை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை உங்களை உயர்த்துகிறது. அவருடைய கிருபை, நீங்கள் எதிர்பாராமல் இருக்கிற நேரத்தில் அவருடைய கிருபை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய ஐஸ்வர்யம். ஏன்னா அவரே ஐஸ்வர்ய சம்பனர். வானமும் பூமியும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் அவருடையது, வெள்ளியும் பொன்னும் அவருடையது. அதையெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆனால் நாம் அவருடைய சித்தத்தை தேடும்போது அவரை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய பணத்தை இல்லை, திறமை இல்லை, வேலையை இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஆண்டவர் எதை சொல்கிறாரோ, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்கிறேன், உமக்காக வருகிறேன், சிந்தையில் இதை கேட்கும்போது பெருத்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கோ. ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கும்போது என்ன இப்படி பேசுகிறாங்க, இது நடக்குமா, சாத்தியமா? பிரியமான தேவ மக்களே, 1 கொரிந்தியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்று. விடுவிக்கப்படுகிற உங்களுக்கு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, இதன்படி நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு இது தேவனுடைய பலனாக இருக்கிறது. இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி செபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆம் சுவாமி, உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டில் சரியான விதத்தில் உம்மை தேடி எப்போதும் மகிழ்ந்து களி கூற தேவன் கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கிறது என்று எஸ்ராவில் வாசிக்கிறோம் 8:22. அதே போல் இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் நன்மைக்கு எதுவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி, பலப்படுத்தும், சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.